ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு செய்ய தேவையான மீன் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், பூண்டு, தக்காளி. இதை ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சு, எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இந்த வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். இப்போது நல்லா வதக்கியாச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் சீல் கொஞ்சம் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. புளி கொஞ்சம் எடுத்து ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை இந்த மண் சட்டியில் போடுங்க. போட்டுட்டு இதுக்கு தேவையான மசால், வீட்டில் அரைச்சி வச்ச மசால் ஒரு 5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். வீட்டில் அரைச்சி வச்ச மசால் போட்டு நீங்கள் மீன் குழம்பு செஞ்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல வாசமாகவும் இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மசாலா நல்லா கொதிச்சு வரும். இதில் நம்ம கரைச்சி வச்ச புளியை ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வரணும். இந்த மசால் ஸ்மெல், இந்த புளி ஸ்மெல் எதுவுமே இருக்கக்கூடாது. நல்லா கொதிச்சு வந்துடணும். நல்லா கொதித்த பிறகு இப்போது நம்ம அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நீங்கள் மீன் துண்டுகளை போடணும். போட்டு 5 நிமிஷத்தில் மீன் வெந்துடும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் நல்லெண்ணெயை விட்டு அதில் வெந்தயம் 1 ஸ்பூன் போடுங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்ச பிறகு கடுகு 1 ஸ்பூன் போடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே கருவேப்பிலை போடுங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா ப்ரௌனிஷாக வரணும். இப்போது இது நல்லா வதங்கிருச்சு. இதை நம்ம மீன் குழம்பு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் நீங்கள் போடணும். தாளித்து போட்டாச்சு. இப்படி மீன் குழம்பு ரெடி பண்ணி வச்சுட்டு தாளித்து போட்டிங்கன்னா நல்ல வாசமாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த நல்லெண்ணெய் ஃப்ளேவருக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணியும் இப்போ அந்த இது கொதிச்சிட்ருக்கு பார்த்தீங்களா. கிராமத்து ஸ்டைலில் மீன் குழம்பு பார்த்தாச்சு. இப்படி மண் சட்டியில் நீங்கள் மீன் குழம்பு வச்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். வீட்டு மசாலா அரைச்சி வச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரியே பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.